வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியை கைது செய்த அமலாக்கத்துறை. தமிழக வெற்றிக்காக எம்எல்ஏக்கள் குதிரை பேர வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பும் விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழக அரசு விசாரணைக்கு இடையே இதில் ஹவாலா பணம் பயன்படுத்தப்பட்டதா புகார்கள் இருக்கிறதுனால அமலாக்கத்துறை தரப்பும் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவை விலைக்கு வாங்க முயன்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆர்.வி. அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. இந்த தீர்ப்பு தாவேகா தரப்புக்கு பெரும் பின்னடைவா சொல்லப்படும் வேளையில தற்போதைய புதிய திருப்பமா இவ்வழக்குல அமலாக்கத்துறை நேரடியாக களமிறங்கியிருக்கு. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல கோடிக்கணக்கான ரூபாய் ஹவாலா பணம் கைமாறி இருப்பதா காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கை அமலாக்கத்துறை தாமாக முன்வந்து தனது கைகளை எடுத்திருக்கு. ஏற்கனவே இந்த வழக்கின் விசாரணையின் போது கணக்கில் காட்டப்படாத 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த தொகை எங்கிருந்து வந்தது, இதன் பின்னணியில் உள்ள சர்வதேச ஹவாலா நெட்வொர்க் என்ன என்பது குறித்தும் கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் குறித்தும் அமலாக்கத்துறை தீவிர விசாரணையை தொடங்கியிருக்கு. இது செந்தில் பாலாஜி தரப்புக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக முதல்வர் விஜய் கடந்த வாரம் கரூர் மாவட்டத்திற்கு சென்றார். ஆனால் விஜய் கரூர் மண்ணில் கால் வைப்பதற்கு முன்பாகவே இந்த 35 கோடி ரூபாய் லஞ்ச புகார்ல செந்தில் பாலாஜியை அதிரடியாக கைது செய்ய வேண்டும் என்பதே தாவேகா தலைமை மற்றும் முதல்வர் விஜயின் திட்டமாக இருந்தது. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர முயன்றது மற்றும் தாவேகா அரசை கலைக்க சதித்திட்டம் தீட்டியது ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த கைது நடவடிக்கையை அரங்கேற்றிய காய் நகர்த்தப்பட்டது. ஆனால் அதற்குள்ளாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய முன்ஜாமீன் தீர்ப்பு விஜயின் ஒட்டுமொத்த வியூகத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. இதனால திட்டமிட்டபடி கைதை அரங்கேற்ற முடியாமல் போனதால விஜய் தரப்புக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த வழக்கை அமலாக்கத்துறை தற்போது களமிறங்கியிருக்கு. செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தொலைபேசி அழைப்பு வந்ததா கூறப்படும் நாளுக்கும் புகார் அளிக்கப்பட்டதற்கும் இடையே 2 நாட்கள் காலதாமதம் இருக்கு. மேலும் எவ்வித ஆடியோ பதிவும் இல்லை. வெறும் மொபைல் அழைப்பு விவரங்களை மட்டுமே இருக்கு. கரூர் இடைத்தேர்தல் மற்றும் அரசியல் பழிவாங்கலுக்காகவே இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது என வாதிட்டார். எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜியின் நேரடி தொடர்பு குறித்து போதிய ஆரம்பகட்ட ஆதாரங்கள் இல்லாததால நீதிமன்றம் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியிருந்தாங்க. விஜய் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என அடுத்தடுத்து தன்னால் முடிந்ததை செய்து வருகிறார். கூடிய விரைவில் அனைத்து ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்படுவார்.